உலக தமிழர்களுக்கு வணக்கம். எப்பெல்லாம் திமுக மக்கள் மத்தியில் சிக்கி செருப்படி வாங்க வேண்டிய ஒரு சூழல் வருதோ அப்பெல்லாம் வழக்கம் போல ஏதாவது நாடகம் அப்படிங்கிறத அரங்கேற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் நேற்று அரங்கேற்றப்பட்ட நாடகம் அப்படிங்கிறது தான் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது. அதாவது மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மாநில சுயாட்சியை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வழி, மாநில சுயாட்சியை மொத்தமாக அடகு வச்ச ரசீது உங்கள் அப்பா முத்துவேல் கருணாநிதி அவர்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக வீட்டுக்கு போங்க. அங்கே உங்களோட தாயார் தயாளு அம்மாள் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு கொஞ்சம் ஞாபக மறதி வியாதி இருக்குது, அல்சைமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க. அது உண்மையாகவும் கூட இருக்கும், வயோதிகம், அதை நாம் குறை சொல்ல முடியாது, வயதானவர்கள். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பொறுமையாக போய் கேளுங்க. அம்மா இது மாதிரி அப்பா மாநில சுயாட்சியெல்லாம் அடகு வச்சார்லம்மா, அந்த ரசீது எங்கே வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு கேளுங்க. ஞாபகம் இருந்தால் சொல்லுவாங்க. அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், மெதுவாக நாம் மாநில சுயாட்சியை மீட்டரலாம். ஏன்னா அடகு வச்ச ரசீதை கேட்பாங்கல்ல நாம் மீட்க போகிறப்ப. கச்சத்தீவை அடகு மாநில சுயாட்சி, கச்சத்தீவை விற்று மாநில சுயாட்சி அடகு வச்சது யார்? சாட்சாத் நம்ம கருணாநிதி அவர்கள் தான். ஒரு மாநிலத்தோட நிலத்தை மத்திய அரசு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க போகுது. அந்த இன்னொரு நாடு அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டா அந்த பகுதிக்கு நம்ம அப்பாவி மீனவர்கள் மீன் பிடிக்க போக முடியாது. அங்கே போனால் ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வலையை உலர்த்திக்கலாம், சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் அதை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு துப்பும் இல்லை. மத்திய அரசை அதை நீங்கள் வலியுறுத்தவும் மாட்டீங்க. அதை விட்டுட்டு சும்மா இங்கே வந்து கச்சத்தீவுன்னு நாடகம் போடுவீங்க. கச்சத்தீவை உங்கள் அப்பா விற்றாரு பார்த்தீங்களா, அது கூட தப்பு இல்லை. விட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது கூட தப்பு இல்லை. மாநில சுயாட்சி அடகு வச்சார் பார்த்தீங்களா, அதை கூட ஏற்றுக்கிறோம். ஆனால் அதிமுக அரசு அமைஞ்ச பிறகு கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டு மாநிலத்தில் இங்கே தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ திமுக தலைவர் கருணாநிதி என்ன தெரியுங்களா சொன்னார்? மாநில அரசோட முதல்வராக அவர் தான் இருந்தார். அப்போ என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசோட முடிவு எதுவோ அதுதான் எங்களோட முடிவு அப்படின்னாரு. நீங்களாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசலாமா? வெக்கம் இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணை இருந்தா மாநில சுயாட்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு அந்த ரசீது இருக்கான்னு தேடி பாருங்க. ரெண்டாவது விஷயத்துக்கு நாம் வருவோம். இப்போ இந்த கச்சத்தீவை நீங்கள் அடகு வச்சிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் அடகு வச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்தோம்னா நீட்டை கிழிச்சிருவோம் அப்படின்னு ஏலபாலப்பட்ட மாணவர்களை ஏமாற்றி இளைய சமுதாயத்துக்கு விபூதி அடித்து, அதாவது விபூதினா நான் சொல்கிற விபூதி அப்படிங்கிறது இப்படி நீங்கள் பொன்முடி சொன்ன மாதிரி சைவம் வைணவம் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. அவங்க அப்படி தான் சல்லித்தனமாக பேசுவாங்க, நாம் அந்த அர்த்தத்தில் பேசலை. மாணவர்களுக்கு விபூதி அடிச்சிங்களே, நீட் தேர்வு கிழிச்சிருவோன்னு. கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றினது யார்? சாட்சாத் நம்ம கருணாநிதி தான், உங்கள் அப்பா கருணாநிதி தான். இப்படி கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டு இன்றைக்கி நீட்டு வர காரணமாக இருந்தவர் யார்? அதுவும் கருணாநிதி தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கச்சத்தீவு அடகு வச்ச ரசீதை தேடுறீங்கல்ல, அதை எந்த இடத்துல வச்சுருக்காரோ அதே இடத்துல தான் இந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றி மாநில உரிமைகளை அடகு வச்சிங்கல்ல, அந்த ரசீதும் இருக்கும். எப்படியும் ஒரே கவரில் தான் போட்டு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கவரையும் தேடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த விவகாரத்துலேயும் நம்ம மாநில சுயாட்சியை நிலைநிறுத்தி நீட் தேர்வுலேருந்து விலக்கு வாங்கிடலாம். ஆனால் கொஞ்சம் தேடணும். ஏன்னா அவர் எப்போ வச்சார் அப்படின்னு தெரியல, அப்பப்போ அடகு வச்சார். அதனால் கண்ட ரசீது எங்கேயாவது தொலைச்சி வச்சுருப்பார். எதுக்கும் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள், எங்கேயாவது ஒளிய வச்சுருப்பாங்க, எடுத்து தருவாங்க. சரிங்களா? சரி, இப்போ மாநில சுயாட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் 13 வருடம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே, என்ன செஞ்சு கிழிச்சிங்க? காவிரி நடுவர் மன்ற விவகாரம், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்துருச்சு. அதை அரசிதழில் வெளியிட உங்களுக்கு துப்பு இருந்துச்சா? இத்தனைக்கும் உங்களோட கூட்டணி ஆட்சி நடக்குது, மைனாரிட்டி காங்கிரஸ் ஆட்சி. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் விலக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கும். செய்ய முடிஞ்சுதா? ஏன்னா நீங்கள் ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு மத்தியில் அப்படியே கூட்டணியோடு இருக்கும்போதெல்லாம் மாநிலத்துக்காக நீங்கள் வாங்கினது என்ன?
ஒன்றும் இல்லை, 4 வெயிட்டான இலாக்காவை வாங்கி எல்லாரும் கல்லா கட்டி வாக்கரிசி போட்டுக்கிட்டதை தாண்டி இந்த மாநிலத்திற்காக, மாநில சுயாட்சிக்காக நீங்கள் எடுத்து வச்ச ஒரு அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ரசீதை தேடுறதை கூட விட்டுட்டு ரூம் போட்டு உட்காந்து கதறி தான் அழுவணும். மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட வச்சது யாரு? அன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற காலகட்டத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடணும்னு ஒரு சட்ட யுத்தமே நடத்தினாங்க. நீதிமன்றத்தில் ஒரு சண்டை மாறுதமே செஞ்சாங்க. அவர்கள் மாநில சுயாட்சியின் காவலர்களா, இல்லை எல்லாத்தையும் வித்து தின்னு அடகு வச்சு தின்ன நீங்க மாநில சுயாட்சி காவலரா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி எழுப்பிக்கலாம். இதோட மட்டும் இல்லை, முல்லை பெரியாறு விவகாரத்துக்கு வருவோம். முல்லை பெரியாறு அணையோட உயரத்தை உயர்த்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரை போராடி வழக்கு தொடுத்தது அதிமுக. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? காங்கிரஸ் கூட்டணியில கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க என்ன பண்ணுனீங்க ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மறந்துடும். ஏன்னா உங்களுக்கும் கூட அப்பப்ப ஞாபகம் மறதி அப்படிங்கிறது வருது. 4 வரி எழுதுனா கூட துண்டு சீட்டை வச்சு அதையும் கூட தப்பா படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தற்குறித்தனமா தான் இருக்கீங்க. அப்படிங்கிறதால உங்களுக்கு மறந்துருக்கும். நானே ஞாபகப்படுத்துறேன். மத்திய கேரள அரசுகளை கண்டித்து முல்லை பெரியாறு விவகாரத்தில் போராட்டம் நடைபெறும், மதுரையில் இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சது யாரு? உங்க அப்பா கருணாநிதி. அப்ப மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி, கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி. உங்க கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க அவர்களை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிச்சிங்க. அந்த நேரத்தில் அம்மையார் சோனியா காந்தி கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு உங்களுக்கு. உடனே அந்த போராட்டத்தில் மத்திய அரசு அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க. கேரள காங்கிரஸை கண்டித்து, அதை கூட போட துப்பு இல்லை, கேரள அரசை கண்டித்து போராட்டம் நடைபெறும் அப்படின்னு அந்த போராட்டத்தோட பேரை பாதியா சுருக்குனீங்க. அதன் பிறகாவது அந்த போராட்டத்தை நடத்துனீங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா இங்கே காரி துப்பிடுவாங்க. இல்லை, உங்கள் கூட்டணி கட்சி தாயா காங்கிரஸ், கூட்டணியை விட்டு விரட்டுங்க, அதை விட்டுட்டு வெத்துக்கு எதுக்கியா போராட்டம் நடத்திட்டுறீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை கூட நடத்த துப்பு இல்லாமல் மாநில சுயாட்சியை பக்கத்து மாநிலமான கர்நாடகா கிட்டையும் சரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு மாநிலமான கேரளா கிட்டையும் சரி, காவிரி முல்லை பெரியாறு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அடகு வச்சு தின்ன கோஷ்டி சாட்சாத் உங்கள் கரகாட்ட கோஷ்டி தான். இவ்வளவு நம்ம மேலே சேரும் சகதியும் இருக்கும்போது நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ணு கெட்டின தூரத்தில் உறவுகள் கதறி துடிச்சாங்க. லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க. வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, உயிருக்கு அஞ்சி பதுங்கு குழிகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது 1 மணி நேரம் நாடக உண்ணாவிரதத்தை நடத்திட்டு போற நிறுத்திட்டாங்க, வெளியில வாங்கன்னு சொன்ன உங்க பேச்சை கேட்டு எத்தனை லட்சம் பேர் செத்து போனான். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி வேண்டாம்? இதுல சிதம்பரம் சொன்னார் போர் நின்றுச்சுன்னு, அதனால நான் சொன்னேன். அப்படியெல்லாம் கிடையாது, பசி எடுத்துருச்சு. கருணாநிதிக்கு அன்னைக்கு மருத்துவராக இருந்த டாக்டர் கோபால் சொன்னார், கிழவா ஒழுங்கா எந்திரிச்சு போய் சோத்த தின்னு, இல்லை போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு. அதனால தான் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு, உடனே வாபஸ் பெறப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் ஒருவேளை சோறு கூட பட்னி கிடக்காம இருப்பீங்க. ஆனால் அங்கே பசியும் பட்னியும் கிடந்து எத்தனை லட்சம் உறவுகள் செத்து தொலைஞ்சாங்க உங்களால். அப்போ கருணாநிதி திருவாய் மலர்ந்தது என்ன? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு. அதாவது இந்த உலகத்திலேயே தான் ஒரு அடிமை அப்படின்னு ஒப்புக்கிட்ட ஒரே அடிமை சாட்சாத் நம்ம கருணாநிதி தான். மத்திய அரசுகிட்ட அடிமையாவே பொழைச்சி கூல கும்பிடு போட்டே வாழ்க்கையை நடத்தின கருணாநிதி அவர்களுடைய மகனான நீங்களோ, உங்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினோ மாநில சுயாட்சியை பற்றி பேசுறீங்களே, கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கான்னு மக்கள் கேட்பாங்க. நம்ம இதை கூட விட்டுருவோம், நம்ம இன்னும் பின்னாடி போவோம். எமர்ஜென்சி முடிஞ்சு அடுத்த வந்த தேர்தலில் அப்படியே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு 114 சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் 110 சீட்டில் நின்னீங்களே. உங்களை விட கேடுகட்ட கொத்தடிமைகள் இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்த்துட முடியுமா? வரலாறு இப்படி இருக்கிறப்ப நீங்கள் வாயால் வடை மட்டுமே சுட்டுக்கிட்டு நாங்கள் மாநில சுயாட்சியை கிழிச்சிருவோம், நீட் தேர்வை கிழிச்சிருவோம், தொட்டுப்பார் சிண்டிப்பார், இதெல்லாம் யாருங்க உங்ககிட்ட கேட்டா? கொஞ்சமாவது ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாவது இருங்க அப்படின்னா உங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால்
திமுகவுக்கு வாக்களிக்க போற வாக்காளர்களா நீங்கள்? உங்களுக்காக தான் அடுத்த வீடியோ வர காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க திமுக வாக்காளராக இருந்தா அடுத்து நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகு யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துங்க.